வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். முன்ன பின்ன நீங்களா காட்டுக்கு போயிருக்கல? என்ன எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களா? அவரை நீங்க எல்லாம் உட்காந்துருக்கிறீ? உட்காந்துருப்பீங்களா விடிய விடிய? இல்ல கொஞ்ச நேரத்துல நீங்களும் கிளம்பிடுவீங்களா? இருப்பீங்களா? பனி ரொம்ப பெய்யுது. அதான் ஆமா, நீங்களாம் போனீங்கன்னா உங்களுக்குலாம் வயிற்றால தான் போகும். போகக்கூடாது யாரும், எல்லாரும் இருக்கணும். என்னத்தா இருங்க உட்காந்துருங்க. திங்கிற 4 எனக்கு உட்காந்துருந்தாங்களே, எங்க போயிட்டாங்க போறா. போயாச்சா? இன்டர்வல் விட்டுருக்கா, போயிட்டு வருவாங்க. சரி, நாங்களா காட்டுக்கு போறோங்க. சரி, முன்ன பின்ன நீங்களா காட்டுக்கு போயிருக்கீங்களா? நாங்க நிறைய காட்டுக்கு போயிருக்கோமா. எதுக்கு போனீங்க? காலையில காலை கடன் முடிக்கிறது காட்டுக்கு. என் வீட்ல எல்லாம் இல்லையா? ஆமா, தப்பால நினைக்கிறேன். சொல்றேன் பாரு, அண்ணே முருகன் நீ காட்டுக்கு போயிருக்கானே. பக்கத்துல புத்தூர்கட்டு பாண்டியன் இருக்காரு. பாண்டியனா? ஆமா. இல்ல, இவர் இந்த ஏரியா புத்தூர்கட்டு பாண்டியமா. அப்படியா? சரி சரி. மலேசியா புகழ் அண்ணே, நீங்கனே காட்டுக்கு போயிருக்கீங்களா? குருமாரி அண்ணே. அதான் மலேசியா புகழ் தெரியல. அப்புறம் என்னப்பா காட்டுக்கெல்லாம் போயிருக்கலானே? இவங்க 2 பேருமே உங்களுக்கு எடுத்துருவாங்கண்ணே. வாய் இருக்கே 2 பேரும் காத்தாடி. காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சரி, நான் ஒருவரை காதலிக்கிறேங்க. என்னம்மா சொல்ற? ஒருவரை காதலிக்கிறியா? ஆமா. எத்தனை பேரை காதலிப்பாங்க? இல்ல, ஒருவரை காதலிக்கிறேன். என் உயிரே அவர்தான். என்ன சொல்ற? அப்படின்னு ஆனா அவ வேற ஒரு பொம்பளை எல்லாம் இது பண்ணிட்டு தெரியா? மொகரைய பாரு, மொகரைய. அப்படியா? நீ வேற ஆள நோங்கி திரியா? வீட்டுக்கு வா. அப்படியானே? நீ தான் ஹெல்ப் பண்றியா? சிலு சிலு சிலுவென காத்தே. என்னது? காத்துமா அடிக்குது அப்படி பாட்டுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அண்ணே முருகன். இந்த எப்ப நீ வண்டியில வரும்போதே பேசிருவீங்களோ? பக்கம் வர வர உருகுது நாத்தே. சிலு சிலு சிலுவென காத்து. பக்கம் வர வர உருகுது நாத்தே. புது புது வரிகளை போட்டு அத படிக்கிது பருவத்தின் பாட்டு. ஒரு நீசம் ஒரு பாசம் அந்த காத்தோ நாத்தோ நீதான் நான் மாமனே. சிலு சிலு சிலுவென காத்து. பக்கம் வர வர உருகுது நாத்தே. புது புது வரிகளை போட்டு அத படிக்கிது பருவத்தின் பாட்டு. வாய்க்காலும் சாட்சி மாமாவினாந்தா ஓயாமல் உன்னை குறும்பாடினாந்தா. வடக்கால போகும் காட்டி நாள்தோறும் நாடி உனக்காக தூது விட்டு தினமாஞ்சி போடி காதே ஆசை நோயாச்சே. பூங்காற்றோ இங்கே ஜியாச்சு. பொதுவா அன்ப காட்டலாமா பேசாம வாட்டலாம். சிலு சிலு சிலுவின காத்து. வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அத படிக்கிது பருவத்தின் பாட்டு. எங்கேயும் உலக தேடி போகாத மாமா. நாள் பார்த்து பரிசம் போடு. நாளாச்சு ஆமா. என்ன நீ காதல் பண்ணு. அதுதான் உன் வீலே. பன்னாட்டி போயா என்று விடமாட்டியா நான் பூசும் மஞ்சள் நீதானே. நீ பூசு சோப்பு நந்தானே. மணநாள் வந்து கூட வேணும் மாலை போட. சிலு சிலு சிலுவின காத்து. பக்கம் வர வர உருகுது நாத்தே. புது புது வரிகளை போட்டு அத படிக்கிது பருவத்தின் பாட்டு. புதுசா ஒரு தோழி, சரி. தோழியை கூட்டிட்டு ஆ. காட்டு காவலுக்கு போலாம். ஆமா. அடியே அல்லான நாள் முதல யாரையும் நினைச்சதில்லை மாமா, நான் உங்களுக்கு சூப்பர் பிகர் ஆகா. அல்லான நாள் முதல யாரையும் நினைச்சதில்லை
பொண்ணா பிறந்ததுக்கு நம்ம சுப்புராயபுரத்தில் மண்ணா பிறந்திருக்கலாம். 4 பேர் உழுதா தண்ணி வச்சிருப்பாங்க. ஏண்டி இவ்வளவு கஷ்டப்படுற? ஏண்டி என்னடி ஆச்சு? நல்லா இருக்கணாத்தா? ஆ நல்லா இருக்கண்ணா, சூப்பரு. நீங்கள் சொல்லையில கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கு. சரி, சூப்பராக இருந்து என்ன செய்ய? ஏன்? அழக படைச்ச ஆண்டவே சரி, எனக்கு முட்டுக்கு அனுச்சு உலகத்தானே படைக்காம விட்டேன். ஏண்டி சிரிக்கிற? அழுகுறண்டா தூமியை குடிக்கி. ஆனால் படைச்சிருந்தேன்னு வையி. சரி, இந்த அபிராம முதுகுளத்தூர் தருதி எத்தனை ஏக்கரை என் பேரில் வளைச்சிருப்பேன் தெரியுமா? இந்த வார ஏத்தா இந்த அந்த முக்காடை எடு. எங்கே இப்போ இங்கே உன் மயன் எங்கே? நான் வந்ததே அதுக்குத்தே இவ்வளோ நேரம் உள்ளே போய் 7 கோட்டு கொடுத்து ரப்பர் பார்த்து மட்டம் பார்த்து. ஏண்டி அது உன் மாமியாவது? அதுதான் என் மாமியா. அப்படியா? இன்ன வரைக்கும் அது மயம் உட்காந்துருந்தாரு வாரு. ஆமா, அது கப்பையை பொழந்துக்கிட்டு இப்படியே வாவோடு மண்ணே. உன் மருமக நல்லா இருக்கணா? சூப்பராக இருக்கணாத்தே. இப்போதைக்கு நல்லாத்தான் இருப்பேன். காலையில் பவுடர் அழிச்சிட்டு வெளியில் வந்தேன்னா சுப்புராய ஊரத்தில் சாணி வரைக்க கூட கூப்பிட மாட்டேங்க. முகர லட்சணம் அப்படி இருக்கும். சரித்தே, உன் வீட்டில் பீரோல் சாவி எங்கிட்ட வச்சுருக்க? அது வீட்டு சாவியா? யாரு நாத்துனாவா? ஆத்தாடி நீ தானே தான் நாத்துனா. உனக்கு நான் தான் இது நாத்துனா. நானும் நாத்துனாதே உனக்கு. எப்படி நாத்துனா? உங்கள் அண்ணன் அப்போதைங்க உட்காந்துருந்தார்ல தம்பியா, உன் தம்பி என்கிட்ட இப்படி ஏத்துனா நான் நாத்துனா. என்னத்தை சொல்றது? நாங்களாம் இன்னைக்கு எங்கே வரோம் தெரியுமா? எங்க போறீங்க? கண்ணு கருத்துமா காட்டு காவலுக்கு போக போகிறோம். சரி, நான் வந்துட்டேன். என் தோழிமா வந்திருப்பா. ஆமா, எங்கள் அம்மா வந்திருப்பாங்க. இன்னும் எங்கள் மாமா வரப்போறார். மாமாவா? ஆமாம், யாரு அவரு? வர்றாரா? இவர் ஒரு மாமா. அந்த உன் மயன் இளைய உருசேன், இவர் தான் எனக்கு மூத்த உருசேன். அப்போக்கு எப்போ வந்துட்டு போவேன். கருவாடிச்சாரெலாம் வச்சு கொடுக்கணும் மருமகளுக்கு. உனக்கு 3 பேத்தியை பெற்று கொடுப்பேன் இந்த வகுத்தில். ஆமாம், என்னத்தை சொல்ல. ஆனால் இந்த நாடகத்திலே சொல்லுடி. இந்த காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம்ன்றாலும் போட்டுடலாம். சரி, ஆனால் இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஏண்டி என்னாச்சு? ஒரு வக்கட்டு பந்த வச்சா ஒரு வக்கட்டு எவ்வுது. ரெண்டையும் சேர்ந்து ஒன்று ஓட அமுக்கணும்னா 4 கொக்கி மசுரும் பட்டார்னு கொடுங்குது. சரி, ஊக்க ஊற்றிட்டு போவோம்னா அவசரத்தில் பாவடையில் ஊற்றி போடுது. என்னத்தை சொல்கிறது? ஏதா என்னத்தை நீ என்னதையும் சொல்கிற? ஆ ஆமாம், எங்கள் செய்ய அத்தை எங்கே இருக்கு? தாடி எங்கள் செய்ய அத்தை மூஞ்சியில் முழிச்சிட்டு போனோம்டா அபிராம முக்கு ரோட்டில் 38 செருப்படி வைத்துட்டேன் திரும்பி வரணும். ஏத்த ஆமாம் ஆமாம். பருத்திப்பால் மாமாவோடைய எங்கே இருக்கு செய்யாத்தையா? சித்திரா அத்தை இந்த வருவேன். சரி சரி. இந்திராணி இத்தனை பேருக்கு நான் எத்தனை பேருக்கு மருமகள் ஆகிறது? ஆமாம், சரி என்ன செய்ய, வந்தது வந்துட்டோம். பூரா சொந்தக்காரர்கள் ஆகிட்டீங்க. வாரத்துக்கு ஒரு வீட்டில் லேசாக புழங்கிட்டு போகும்போது பின்சேவர் வழியாக குளிச்சுட்டு வெளியில் போயிடுறேன். ஆமாம், என்னத்தை சொல்கிறது. ஆனால் எல்லா பொம்பளையும் இப்போத்தே நினைப்பைய என்ன இவ்வளோ லட்சணமாக அந்த சேலையை கட்டிகிட்டு வந்திருக்காளே, எவ்வளவா இருக்கும் இந்த சேலைன்னு சொல்லி. ரொம்ப அதிகமான ரேட்டெல்லாம் கிடையாது. மதுரை பிளாட்டு பாரத்தில் 150 ரூபாய்க்கு எடுத்த சேலை தான். இதை டெய்லர்கிட்ட போய் தைக்க கொடுத்தேன். டெய்லர் கூலி ஒரு 45 ரூபா வந்துச்சு. உள்பாவடை எடுப்போம்னு சொல்லி போனேன். சரி, பாத்தினூரில் ஒரு மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு ஓரத்தில் ஒரு ஜவுளி கடையில் போய் உள்பாவடை ஒரு பாவடை எவ்வளோ வரும்னு கேட்டேன். அப்போத்தே அந்த கடைக்காரர் சொன்னார் 7 பார்ட்டு பாவடை ஒரு பாவடை 250 ரூபா வரும்டா. சரி, எனக்கு கோபம் பொறுக்கலை.
ஒரு பாவடையை போய் 250 ரூபா ஓட்ட எடுக்கிறது சொல்லு. அப்படின்னு கோவத்துல கடையை விட்டு வெளியில தானே வந்தேன். அதேப்பா பஸ் ஸ்டாண்ட்ல பிளாட் பார்த்துல 4 டவுசர் 100 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க. சரி. ஆமா, எடுத்து மாட்டிட்டு வந்துட்டேன். என்னத்த சொல்ல, மாமா கூப்பிடுவோமா? ஆமா. மாமா மாமா உனக்கு ஒரு தூது